4 என்றாலே ராகுவின் ஆதிக்கம் பொருந்திய ஆட்களாக இருப்பார்கள். என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் வா மச்சி அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல 4ஆம் எண் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்களுடைய சில பேர் வந்து ஒருத்தவங்களோட பார்த்தோன்னே நல்லா வந்து பேசி பழகி, இன்னும் சொல்ல போனா ரிஷபராசியை சேர்ந்தவர்களாகவும் இந்த பக்கம் வந்து விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களும் இந்த 4ஆம் எண்ணுக்குள் 4ஆம் எண் அப்படின்றது வந்து ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம். பிளஸ் மைனஸ் அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டு 4ஆம் எண்ணை மட்டும் அப்படி லைட்டா சீர்தூக்கி பார்த்தோமே ஆனால் நல்லவைகள் நடப்பதற்கு இந்த 4ஆம் எண் மிக முக்கிய காரணியாக அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும்? இந்த எண்காரர்கள் அதுவும் எக்ஸ்பெஷலி வந்து 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 3, 4, 5 ஒவ்வொரு தேதியிலும் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான குணங்கள் இருக்கும்? அவர்கள் என்ன மாதிரியான கலரை யூஸ் பண்ணா வாழ்வியல சக்சஸ் பண்ணலாம்? யாரோட சேரலாம், சேரக்கூடாது? 1 அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள ஒரு 2, 3 நண்பர்களா ஒளிந்திருக்கேன். அப்ப ஸ்பெசிஃபிக்கா யூனிக்கா என்னுடைய நம்பருக்கு எப்படி இருக்க போகுது என்னுடைய வாழ்வியல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கும். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எண் 4. 4ஆம் எண் அப்படின்னு சொன்னாலே உடனே சில பேருக்கு ஒரு மாதிரியான பீதி வரும், சில பேருக்கு அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் விரியும். அந்த மாதிரி 2 விதமான தன்மையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு அதிரூப சுந்தரர்கள் யாருன்னா இந்த 4ஆம் எண்ணை சேர்ந்தவர்கள். இருக்கிறதே கொஞ்சம் அப்படியே டஃப்பா நான் யோசிச்சு வார்த்தைகளை தேடி பேசணும்னு பார்க்கக்கூடிய எண் எல்லாமே இந்த 4ஆம் எண். ஏனென்றால் 4 என்றாலே ராகுவின் ஆதிக்கம் பொருந்திய ஆட்களாக இருப்பார்கள். ராகு எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா நமக்கு தெரியும், ஐயோ அது பாம்பு சர்ப்பம் அப்படின்னா இல்லை. இயல்பாவே ஒரு மனுஷன் ஜெயிக்கணும், ஒரு மனுஷன் பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், அந்தஸ்தா இருக்கணும், இந்த ஒரு நாள் நைட்ல கோடீஸ்வரன் ஆயிடணும், எல்லாத்தையுமே ரசிக்கணும், வாழ்க்கையை வாழணும், ஒவ்வொரு நிமிஷமும் வந்து யதார்த்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு பின்னாடி இயங்கக்கூடிய எல்லா காரகத்துவம் இந்த 4 என்ற எண்ணின் அடிப்படையில் தான் இயங்கும் அப்படின்றதான் உண்மை. இந்த 4ஆம் எண்காரர்கள் அப்படியே இந்த 1ஆம் எண்காரர்களுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா இந்த புரட்சி பண்றது, ஒருத்தவங்க சொன்னா அது இல்ல இது இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்து சொல்லுதல், ஒரு விஷயத்தோட நுண்ணிய தன்மையில் போய் ஆராய்ந்து அதை அனுபவித்து சொல்லுதல், எது புதுசு வந்தாலும் அதை தன்னகத்தே படிக்கிறது, எல்லாத்துமே வந்து ஒரு 3ஆம் எண் அப்டேட்டா இருக்கும்னு சொன்னேன். 3ஆம் எண் அப்டேட்டா இருக்குமா அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா 4ஆம் எண் அதை உருவாக்குவார்கள். ஒரு புது போன் மார்க்கெட்ல வந்தா அதுதான் அவங்க கண்ணில் படும், பழசெல்லாம் அவங்க கண்ணில் படவே படாது. எடுத்தோன்னே எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், எல்லாமே புதுசா இருக்கணும், எல்லாமே என்னோடதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான தன்மை அப்படின்றது 4ஆம் எண்ணுக்கே உரிய தனித்துவமான ஒரு குணம். இது பார்க்கும்போது இந்த பிராண்ட் நியூ அப்படின்னு யூஸ் பண்றவங்க எல்லாமே 4ஆம் எண்ணை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் இந்த பக்கம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், ரொம்ப புராதனமான விஷயங்களை சேகரித்தல், கல்வெட்டுகளை சேகரித்தல், ஓலைச்சுவடிக்குள்ள போறது, நிறைய வந்து இறைத்தன்மைக்குள்ள போறது, இறை அனுபவத்தை உணர்றது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ராகு ரொம்ப ரொம்ப நல்லவன், இந்த பக்கம் இருக்கிற ராகு நல்லவனா இவர் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருப்பாரு. அந்த மாதிரி 2 டைரக்டான ஆப்போசிட்டான ஒரு குண இயல்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு எண் தான் இந்த 4ஆம் எண். அவர்களை ஜட்ஜ் பண்றதே ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா ஒன்ன மாதிரி உண்டான சரண் அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அவங்கள மாதிரி உசுரை கொடுத்து காப்பாத்துறவங்க உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் வா மச்சி அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல 4ஆம் எண் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்களுடைய பிறந்த தேதி 4ஆகவோ 13ஆகவோ கண்டிப்பாக இருக்கும். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. 4ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணுக்கே வந்து ஒரு பொதுப்படையான ஒரு தன்மை இருக்கிறது. இந்த 22ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சந்திரனுடைய இயக்கங்கள் சேரும்போது என்ன ஆகும்னா மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள், நான் பண்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தா 4ஆம் எண்ணை சேர்ந்தவர்களாக இருப்பாரு. கரெக்டாவும் இருக்கும், அது பதிலே பேச முடியாது இந்த இடத்துல. ஒரு அதாவது செய்யாத தப்புக்கு வந்து சொன்னாங்கன்னா அவங்கள மாதிரி கோவப்படுறது உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படி என்ன சொல்ல போச்சு அப்படின்னு நிறைய தரவுகளை கொண்டு வந்து அப்படியே உங்க கண்ணு முன்னாடி காட்டி உங்களையே வெட்கி தலைவணிய வைக்க அளவுக்கு வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஏன்னா அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது. ராகு அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து பிரம்மாண்டத்தின் உச்சம். எப்பயுமே வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு நல்ல தன்மை இருக்கும், ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு வந்து இந்த வேறு குணங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ராசியில பார்த்துருப்போம். ஆனால் நியூமராலஜி நம்பரிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது எண்கள் வடிவில் எல்லா எண்களுமே நல்ல எண்கள் தான். அதுல எதுதான் வந்து உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது. நிறைய ஆய்வு, நிறைய ரிசர்ச், நிறைய கணிதம், நிறைய வந்து மைக்ரோ ஒரு விஷயத்த வந்து ஆய்வு ஒரு பக்கம் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா இவங்க வேற பக்கம் பார்ப்பாங்க. அது டிஃப்ரெண்டான பார்வையை பார்க்கறது, வித்தியாசமான கோணத்துல ஒரு விஷயத்தை அணுகிறது, நிறைய PhD படிக்கிற அளவுக்கு படிப்பை வந்து மேற்கொள்ளக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் எண்ணை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஆனா வெளியில அது புரியவே புரியாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ட்யூஷன் நான் சொன்னேன்ல,
நம்மளால வரும்னு சொன்ன பத்தியா இப்போ அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. ஆனா மத்தவங்க அவங்களோடயே தான் இருப்பாங்க. ஆனா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள் வந்து அப்படியே ஆர்ப்பரித்துக் கொண்டே இருப்பார்கள். சில பேர் இருப்பாங்க வெளியில அப்படியே ஆர்ப்பரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே சலனமே இல்லாம இருப்பாங்க. 4ஆம் எண்ணை சார்ந்தவர்களை பொறுத்தவரைக்கும் பயங்கரமான நுட்பம். அப்படியே ஒரு ஸ்டாச்சுலாம் பார்த்தா ரசிச்சு ருசிச்சு பார்ப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்த ரசிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து அதுல இருக்க அங்க நுணுக்கங்கள் மூலமா பார்த்துட்டு அதுல ஏதாவது ஒரு குறை இருந்தா எடுத்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த அளவுக்கான ஒரு அதிபுத்திசாலிகள் யாரு அப்படின்னா 4ஆம். எப்பயுமே புத்திசாலித்தனம் ஒண்ணு. இந்த அதிபுத்திசாலித்தனம் சில பேருக்கு மட்டும் தான் அமையும். எல்லா விஷயத்திலயுமே கை தேர்ந்திருந்தால் தான் இந்த அதிபுத்திசாலித்தனம் வரும் இல்லையா? ஏதாவது 1, 2ல இருந்தா வருமா? வராது. அப்ப எல்லாத்துலயும் நீங்க வந்து ஒரு அரசியல் பேசினா சூப்பரா பேசுவாங்க. ஒரு சினிமா பேசினா சூப்பரா பேசுவாங்க. இந்த பக்கம் ஒரு நீங்க வந்து பக்தி பேசுனீங்கன்னா, பக்தியில அதோட சூப்பரா பேசுவாங்க. இந்த பக்கம் வந்து நீங்க உங்க குடும்பத்த பத்தி பேசுனீங்கன்னா சூப்பரா, சமையல் பத்தி பேசினா எது பத்தி பேசினாலுமே அதுல ஒரு நுண்மான் நுழைபுலம்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பான ஒரு அனலைஸ்மென்ட். ஏன்னா இது அதுன்னுலாம் கிடையாது. ஏன்னா ராகு அப்படின்றதே வந்து ஒரு பிரம்மாண்டத்தின் வெளிச்சம் தான். எதெல்லாம் இருக்கோ அது தன்னகப்ப எடுத்துக்கும். ராகுக்கான ஒரு காரகத்துவம் என்ன அப்படின்னா, எந்த வீட்டுக்கு ராகு போனாலும் அந்த வீட்ட அப்படியே தன்னக வயப்படுத்திக்கும். அந்த மாதிரி ராகு 4ஆம் எண்ணை சேர்ந்தவர்கள் இயல்பாவே எல்லாரோடையும் மிங்கிள் ஆயிடுவாங்க. ராகுடைய கேரக்டர்லாம் அப்படியே அவங்க சில பேர் வந்து ஒருத்தவங்களோட பார்த்தோனே நல்லா வந்து பேசி, பழகி நீண்ட நாள் உங்களோட பழகுன மாரி முதல் தடவை உங்களுக்கு ஒரு இணக்கத்தை குடுக்கிறார்கள் என்றால், அங்க 4ஆம் எண் இயங்கிக் கொண்டிருக்கிறது அர்த்தம். அப்படி இல்லையா, கண்டிப்பாக அவங்க திருவாதிரை, சதயம், சுவாதியில அவங்களுடைய லக்னமோ, லக்னாதிபதியோ, ராசிநாதனோ அங்கு அமர்ந்திருக்கிறான் என்று அர்த்தமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனா ரிஷபராசியை சேர்ந்தவர்களாகவும், இந்த பக்கம் வந்து விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களும் இந்த 4ஆம் எண்ணுக்குள் தன்னுடைய அமைப்பு ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துரும். நெறைய 4ஆம் எண்ணை சேர்ந்தவர்களுக்கு சூரியன் இந்த இடத்துல அமையப்படுற காரணம்லாம் கூட இருக்கும். ஸோ 4ஆம் எண் அப்படின்றது வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம். யாராவது ஜெயிக்கணும் அப்படின்னா, நான்லாம் நெறைய 4ஆம் எண்ணை வந்து பயன்படுத்த சொல்லுவேன். 4ஆம் எண் பிரபலத்துவப்படுத்தும். ஒரு இடத்துல இருந்து தன்னை பிரபலமா காட்டிக்கணும், பிரபலத்துவப்படுத்தணும், நான் யாருன்றத ப்ரூவ் பண்ணணும்ன்றது கடைசி வரைக்கும் அவங்களோட எய்மா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எய்ம் இருக்கும்ல. இவங்களுக்கு நான் யாருன்னு நான் மத்தவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணணுன்றது மட்டும் தான் அவங்களோட எய்மா இருக்கும். எவ்வளவு விஷயம் இருந்தாலும் சொந்த கால்ல நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் உழைச்சு சம்பாதிப்பேன், நான் நிப்பேன் அப்படின்றது சனியுடைய ஆளுமையா இருந்தா கூட சனியை மாரி செயல்படுவார் ராகுன்றபோது, ராகுக்கும் கிட்டத்தட்ட அதே விதமான குணங்கள் இருக்கும். நெறைய ஃபுட்டீஸ் நல்லா ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். எங்க என்ன கிடைக்குன்றத பார்த்து தேடி போய் சாப்பிடக்கூடிய இருப்பாங்க. நெறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். எப்பயுமே ஒரு சிந்தனைக்குள்ளேயே இருப்பாங்க. திடீர்னு எங்கேயாவது ஒரு கனவு உலகத்துக்கு போயிருவாங்க. அப்படிம்பாங்க அடுத்தவங்க பேசம்போது. நெறைய அப்படி கனவு உலகத்துல போறவங்கலாம் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த 4ஆம் எண் அப்படின்றது இயங்கும். இங்க உட்காந்துட்டு நான் அடிக்கடி சொல்ற மாரி நிலால சுடுற பாட்டியோட வடைய எவ்வளோ காசுக்கு விக்கலாம்னு யோசிச்சு அங்க பேரம் பேசுறாங்கன்னா, பேரமே பேசுவாங்கன்னா, அங்க 4ஆம் இடம் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ண வந்து அப்படி பேரம் பேசி வாங்காட்டி அந்த நாள் இனி நாளாவே இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே கரெக்ட்டான விலை, கரெக்ட்டான பொருள் குடுத்தா ஓகே. அதுக்கு மேல ஏதாவது வச்சாங்க அப்படின்னா கோவம், பொசுக்குன்னு கோவம் வந்துரும். நீங்க என்னதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது சிம்மத்துக்கு அதாவது 1ஆம் எண்ணுக்கு டைரக்ட்டா ஆப்போசிட் இந்த 4 அப்படின்னு சொன்னேன்ல. இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க 2 பேரும் ஒத்து போயிடும். ஏதாவது ஒண்ணு தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு வெளில போயிடுவாங்க. இத வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அதனால ஒரு ஆதாயம் கிடைக்குன்றதுக்காண்டி கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு குடுக்கவே மாட்டாங்க. வேணா நீ வந்து என் கால்ல விழு அப்படின்னு. இந்த ராகு வந்து எப்பயுமே அப்படித்தான். ஏன்னா இந்த ராகுடைய தன்மையில் இயல்பாகவே உங்களுடைய ஆத்மாக்குள் என்ன இயங்கும்னா அம்பிகை இயங்குவாள். இந்த சக்தி ஸ்வரூபம் உள்ள இயங்கும் போது அவங்களால சாதாரணமா இருக்க முடியுமா? 1ஆம் எண்ணுக்காவது சிவன் சுரூபம் இயங்கும். அப்படியே சிவன் ஐக்கியமா அடக்கமா அப்பா ஆச்சே அப்படின்னு வா வா எல்லாருக்கும் அருள் பாவிக்கிறேன், தலைமைத்துவம் கொடுக்குறேன்ட்டு போயிடுவாரு. ஆனா இந்த 4ஆம் எண் விசித்திரமான எண். ரொம்ப ரொம்ப நுண்ணியமா புரிஞ்சுக்கணும். ரொம்ப நிறைய யோசிக்கிறவங்க, ரொம்ப நெறைய பேசுறவங்க, ரொம்ப நெறைய செயல்களில் காட்டக்கூடியவர்கள், நெறைய ஓவியம் வரையக்கூடியவர்கள், நெறைய டிராயிங் பண்ணக்கூடியவங்க, ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடியவங்க, இப்படியெல்லாம் ஒண்ணு இருக்குமா அப்படின்னு மத்தவங்க யோசிக்கிற பாதையில் போய் பயணப்படக்கூடியவர்கள், தான் நெனச்ச விஷயத்துக்காக எந்த தூரம் வேணா ரிஸ்க் எடுக்கக்கூடியவர்கள், என்னுடைய பாதை அப்படின்றது வந்து நான் உருவாக்குனதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை தட்டிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே 4ஆம் எண்ணை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். பிளஸ், மைனஸ் அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டு 4ஆம் எண்ணை மட்டும் அப்படி லைட்டா சீர்தூக்கி பார்த்தோமே ஆனால் நல்லவைகள் நடப்பதற்கு இந்த 4ஆம் எண் மிக முக்கிய காரணியாக அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க 13ஆம் தேதி பிறந்திருந்தாலும் சரி, நீங்க 4ஆம் தேதி பிறந்திருந்தாலும் சரி, நீங்க 22ஆம் தேதி பிறந்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்குள் ஒரு அம்பிகையின் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அருட்கொடை உங்களிடம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த துர்க்கை வழிபாடு, நிறைய மாரியம்மன் வழிபாடு, நிறைய யூஸ்வலி இந்த 4ஆம் எண்ணை பாருங்களேன், நீங்க ஒன்னா உங்க வீட்டு பக்கத்துலயோ இல்ல வந்து நீங்க கடந்து போற இடத்துலயோ கண்டிப்பாக இந்த அம்பிகை கோயிலை தாண்டி தான் நீங்க போற மாதிரி இருக்கும். இல்லையா ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலாவது அந்த இடத்துல வந்து இருக்கும். ஒரு பிள்ளையார் கோயிலை தாண்டி உங்க வீட்டுக்கு போறது, ஒரு பிள்ளையார் கோயிலை தாண்டி உங்க இடத்துக்கு போறது, ஏதோ ஒண்ணு அந்த பிள்ளையார் இல்ல அம்பிகை தாண்டாமல் உங்களுடைய நகர்வு அப்படின்றது இருக்கவே இருக்காது. 4ஆம் எண்ணை சேர்ந்தவர்களுக்கு நீங்க ஒரு தெருக்குள்ள போனீங்கன்னா கூட முன்னாடி அப்படியே ஒரு குட்டி பிள்ளையார் வந்து உட்கார்ந்திருப்பார். அதை தாண்டி உங்க வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு அம்பிகை கோவில் உங்க வீட்டுக்கு தாண்டி நீங்க வந்து போற மாதிரி இருக்கும். செவ்வாயினுடைய ஆகச்சிறந்த ஆளும் இந்த 4ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணுக்குள் எல்லா விதமான எண்களும் ஒளிந்திருக்கு. இது நீங்க இப்படி எடுங்களேன். ராகு அப்படின்னாலே சந்திரனுடைய நிழல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேது அப்படின்ற போது சூரியனுடைய நிழல். அப்ப சந்திரனுக்கு எல்லாம் காரகத்துவம் உண்டோ அந்த காரகத்துவத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஜெராக்ஸ் காப்பி கலர் ஜெராக்ஸ் யாரு அப்படின்னா ராகு தான்.
தான். ஆனா அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கிரகத்துடைய தன்மையும் ராகுக்குள் இருக்கும். அதனாலதான் ராகு ஒரு இடத்துல உட்கார்ந்தா அந்த வீட்டை தன்னகைப்படுத்துவார். இப்ப ஜாதத்துல ராகு போய் விருச்சத்துல இருந்தா அந்த விருச்சகம் செவ்வாயா வேலை செய்யாது, ராகுவா வேலை செய்யும். ராகு மீனத்துல இருந்தா குருவா வேலை செய்யாது, ராகுவா வேலை செய்யும். அந்த மாதிரி போற இடத்தை தன்னுடைய வயப்படுத்துவாங்க. எதால? தன்னுடைய திறமையால் வயப்படுத்துவார்கள், தன்னுடைய ஆளுமையால் வயப்படுத்துவார்கள், தன்னுடைய புதிதான ஒரு கண்டுபிடிப்பால் வயப்படுத்துவார்கள். நிறைய சயின்டிஸ்ட் நிறைய புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை எல்லாத்தையும் போட்டுக்கு இது பண்ணிட்டு இந்த மெக்கானிக்கல் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மெக்கானிக்கல் மைண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையிடம் 4ஆம் எண் இயங்கி கொண்டிருக்கிறது. ஒன்னா பேரோட கூட்டுத்தொகை 4 இல்ல டி அப்படின்ற லெட்டர்ல ஆரம்பிக்கிறது. இல்லாட்டி அவங்க 13ஆம் தேதி இல்ல 22ஆம் தேதி பிறந்தவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரியான ராகுடைய காரகத்துவத்துக்குள் இருக்கும் போதுதான் அவர்களால் சிந்திக்க முடியும். இருக்கிறதுலே ஒரு உலகத்தின் உயரத்துக்கு உச்சத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க, நான் கோடீஸ்வரனா மட்டும்தான் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, பணம் அப்படின்ற விஷயத்துல எப்பொழுதுமே எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகல, இன்னும் அடுத்து இன்னும் போயிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த 4ஆம் எண்ணை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். யூஸ்வலி ஒரு இடத்துல 4ஆம் இருக்கிற அவங்க குடும்பத்திலுமே இந்த 4ஆம் எண் எப்படியோ ஒரு இடத்துல உலாவிடுதுங்க. அவங்க 4ஆம் எண்ணா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குடும்பத்திலும் ஏதோ ஒரு 4ஆம் எண் கனெக்ட் ஆயிடுது. 22ஆம் தேதி பிறந்தா அவங்க குடும்பத்துல கண்டிப்பாக ஒரு 13ஆம் தேதியோ இல்ல ஒரு 4ஆம் தேதி பிறந்தவர்கள் அவங்க குடும்பத்தில் இருப்பார்கள். அதே மாதிரி 13ஆம் தேதி பிறந்தவங்க குடும்பத்துல 22ஆம் தேதியோ இல்ல அவங்களுடைய பரம்பரையில இந்த 4ஆம் எண் வந்தா திரும்ப எகைன் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு அப்படின்னா பரம்பரையை குறிக்கக்கூடிய தொழில். அப்ப பரம்பரை ரீதியான ஒரு பிளெஸிங் அப்படின்றது அவங்களுக்கு இயல்பாவே அமைக்கிறது. ஒருவேளை உங்களுடைய பரம்பரை மிகச்சிறந்த பரம்பரையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் மிகச்சிறந்ததாக இருக்கிறது. இல்ல நம்ம தாத்தா எல்லாம் பழைய லீலைகள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4ஆம் எண் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் உண்மை. ரொம்ப ஏன் தான் இந்த நம்பர்ல பிறந்தோமோ அப்படின்ற மாதிரி. நீங்க சொன்ன மாதிரியே இல்லையே அப்படின்னா இப்பதான் வரேன் பாயிண்ட்டுக்கு. நம்ம இதெல்லாம் நம்மளோட விதியில திட்டதா இருந்தா இறந்து போன XYZ தாத்தாக்கள் எல்லாம் திட்டணும். அந்த மாதிரியான அவர்களுடைய குணாதிசயங்களும் அவர்களுடைய இயல்புகளும் தன்னகத்தே வாய்க்கப்பெற்று அதன் மூலமாக இந்த வாழ்வியலை நகர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆட்படுத்தப்படக்கூடியவர்கள் எல்லாம் நிறைய இந்த பித்ரு தோஷம் சொல்றது, நிறைய இந்த கன்னி சாபம், இந்த குலதெய்வ சாபம் இதெல்லாம் வாங்கியிருக்கவங்க குடும்பம்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல 4ஆம் எண் இயங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடமே இந்த 4ஆம் இடம், மூதாதையை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் இந்த 4ஆம். கலைகளால் தன்னை கவரப்படுவார்கள். பயங்கரமா கலா ரசிகனா இருப்பாங்க. பேச்சு மயக்கிற பேச்சு. அதுவும் சந்திரனோட அந்த ராகு சேர்ந்துச்சுன்னா ஆஹா, சுக்கரனோட ராகு சேர்ந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம். பெண்களா இருந்தா கூட அப்படி பேசுவாங்க. ஆண்களா இருந்தா வேற லெவல்ல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான், மன்மதராசாவா தான் இருப்பாங்க. ஏன்னா இது தப்பு கிடையாது. அப்படி அனுபவிப்பார்கள் வாழ்வியலை. வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்கிற நோக்கம் அப்படின்றது ரொம்ப இருக்கும். அதே சமயம் எப்பயுமே ஒரு அளவீடோடையே பழகுவார்கள். நான் சொன்னேன்ல, எல்லார்கிட்டையும் எல்லாம் கொடுத்துருவோம். ஆனா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது 4ஆம் எண்காரங்க மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாது யாராலையுமே. ராகு ஜட்ஜ் பண்ற மாதிரி ஒரு ஆளை ஜட்ஜ் பண்றதுக்கு பிறந்துதான் வரணும். 4ஆம் எண்காரர்கள் சரியாக பார்த்த 10வது நிமிஷத்தை இவங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் இவங்களோட பழக வேண்டாம். ஆனா நெக்ஸ்ட் டைம் இவங்களோட பழக வேண்டாம்னு அவங்க மனசு சொல்லிடும். ஆனா அந்த பழகுற வரைக்கும் ஒன்ன மாதிரி உண்டான அவங்க சொல்ற வரைக்கும் பழகுவாங்க. அந்த மாயை அப்படின்றது 4ஆம் எண்ணுக்கு இயல்பாக. அதே மாதிரி மறைபொருள் தேடல். ஏதாவது ஒரு அமானுஷம் இருந்தா அதை பத்தி ஏதாவது ஒண்ணு மறைஞ்சிருந்தா அதை திறந்து பார்க்காம அந்த ராகுவால் இருக்க முடியாது. அது வீட்டுல அம்மா ஏதாவது முடிச்சா முதல்ல போய் அதான் திறந்து பார்ப்பாங்க, என்ன இருக்கு உள்ள அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மறைபொருள்ன்றதே உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இந்த மறைபொருளை போய் தேடி கண்டுபிடிக்கணும், உள்ள இருந்து ஒரு விஷயத்த வெளிக்கொணர வேண்டும். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மம் வெளிப்படுற அளவுக்கு அவங்களுடைய வேலை இருக்கும். அதாவது ஆத்மார்த்தமா ஒரு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாமே 4ஆம் எண்ணை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். நிறைய வண்டி வாங்கணும், எப்ப பார்த்தாலும் பைக்ல சுத்தணும், எப்ப பார்த்தாலும் பெரிய கார்ல சுத்தணும், எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பயண விரும்பிகளாக இருப்பார்கள் இந்த 4ஆம் எண்ணை சேர்ந்தவர்கள். ஜாலியோ ஜில்கானாதான் லைஃப் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டை போட்டு, இன்னும் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், இந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த பாட்டை போட்டு பாத்ரூம்ல ஹம் பண்றது, இந்த பாட்டை போட்டு ஒரு வேலை செய்யறது, பாட்டை போட்டு சமைக்கிறது, இதெல்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 4ஆம் எண் இயங்கி கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சந்திரனுடைய தன்மை, சந்திரனே கலா ரசிகன்ற போது 4ஆம் எண் கலா ரசிகன் அந்த அளவுக்கு இருப்பார்கள். அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, யாராவது நல்லது பண்ணா உடனே போய் அவங்களை பாராட்டுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க, டக்குன்னு போய் சொல்லிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி நீங்க என்னதான் சூப்பரா பண்ணியிருந்தா கூட நீ தப்புனா தப்பு தான், அதுல நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அதை பத்தி அவங்க அடுத்து எதை விமர்சனம் பண்றாங்க அதெல்லாம் காதுலயே வாங்க மாட்டாங்க. தப்பு நல்லா இல்ல, நீ என்னத்த நீ டான்ஸ் ஆடின, நான் இவ்வளவு பெரிய டான்ஸ் ஆடுவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி எப்பயுமே உங்களை விட நான் பெஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுன்றது தான் அவங்களுடைய மோட்டிவாவே இருக்குமே தவிர மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அதனால 4ஆம் எண்காரர்களோட பேசி ஜெயிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நிறைய வக்கீல்கள் எல்லாமே இந்த 4ஆம் எண்ணோட தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். பேச்சு அப்படின்னு சொல்லும் போதும் சரி, வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போதும் சரி, இந்த 4ஆம் எண்ணுக்கு அதுதான் ஒரு பிளஸ், அதுதான் ஒரு மைனஸ். நிறைய வாழ்க்கை அமைதல்ல மட்டும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து அப்படின்றது 4ஆம் எண்காரர்களுக்கு இயல்பாகவே வந்துருது.
ரொம்ப சூப்பரான மனவாழ்க்கை, இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான மனவாழ்க்கை அப்படி அமைஞ்சா கூட ஏதோ ஒரு காரணத்துல அவர்களை பிரித்து வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இயல்பாவே வந்துருது. ஒண்ணா மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மணமகளோ மணமகளோ அமைவது இல்ல. அப்படியே அமைஞ்சாலும் அவர்களோடு ரொம்ப வாழ முடியாம அவங்க ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தள்ளி வைக்கிறது. இது எல்லாமே இந்த 4ஆம் எண்காரர்களுக்கு இருக்கு. ஏதோ ஒரு அங்காய்ப்பு, ஏதோ ஒரு 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 உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு சோகம் இலையோடி கொண்டே இருக்கும். வெளியில என்னதான் நல்ல மாதிரி காட்டினாலும் அது என்ன சோகம்ன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுடைய மத்த கிரகங்கள் தீர்மானம் செய்ய போகிறதுன்றாலே 4ஆம் எண் அப்படின்றதே வந்து 2 விதமான கேரக்டர் உள்ள இருக்கும்னு நான் சொன்னேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, என்னுடைய பெஸ்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு நான் எல்லா விதத்திலும் இறங்குவேன். இன்னொன்னு என்னன்னா, நான் எதுவுமே வேணாம்னு தூக்கி போட்டு அப்படியே மூளைக்குள்ள முடங்கிடுவேன். இது 2மே அவங்களோட எக்ஸ்ட்ரீம் கேரக்டர். ஒண்ணு வேணும்னா நான் எந்த அளவுக்கு வேணா போவேன். ஒண்ணு வேணாம்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு கதவை மட்டும் உள்ள உட்காந்துக்கிறாங்க அப்படின்னா அங்க 4ஆம் எண் தான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். டக்கு டக்குன்னு வந்து ஒரு மாதிரி சலனப்பட்டு விடுவார்கள், சலனப்படுத்தி விடுவார்கள். இது 2மே நடக்கும் 4ஆம் எண்காரர்கள். ஈஸியா அடுத்தவங்களை வந்து மயக்கவும் செய்வாங்க, ஈஸியா அடுத்தவர்கிட்ட மயங்கவும் செய்வார்கள். இது நல்லதா கெட்டதான்றது உங்களுடைய கருத்துக்கே விட்டுறேன். இருந்தாலும் இந்த இடத்தில் மட்டும்தான் அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். எப்பயுமே வந்து யாருக்குமே நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. அதுதான் அவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ். நான் யார்ட்டையும் ஆக மாட்டேன். நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, என் பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா, அப்படிலாம் டைலாக் பேசுவாங்க. ஆனா என்ன சூப்பர்னு சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அப்படியே உள்ளுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் பண்ற வேலை அதெல்லாம். சரியா? அப்ப எப்பயுமே வந்து நீ சூப்பர் நீ சூப்பர் நீ சூப்பர்ன்றதை கேட்டு இன்னும் அதுல ஒரு பூஸ்ட் கிடைச்சு சூப்பரா ஆக்கிக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெயர் வாங்கிட்டா அதை தக்க வைக்கிறதுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்கையும் எடுக்கிறதுக்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். திறமையால் தான் அடையாளப்படுத்த வேண்டும், கௌரவத்தால் தான் அடையாளப்படுத்த வேண்டும், பணத்தால் தான் அடையாளப்படுத்த வேண்டும், நான் யாருன்றத ஒரு 4 பேருக்கு தெரியணும். பாப்புலாரிட்டின்றதுக்கு 4ஆம் எண்ணுக்கு மாதிரி ஒரு சந்தோஷம் வேற யாருக்குமே கிடையாது. அதே சமயம் சிறந்த ஆலோசகரா இருப்பாங்க, பயங்கரமான சட்ட வல்லுநர்களா இருக்காங்க. நிதி சேர்க்கை எப்படி வந்து எங்க எந்த இன்வெஸ்ட் பண்ணணும்னு போய் கேட்டீங்கன்னா 4ஆம் எண்காரங்க மாதிரி உங்களுக்கு கைட் பண்றதுக்கு புதுசா ஒரு ஆள் பிறந்தா அவர். நான் சொன்னேன் புதுசு புதுசா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். மார்க்கெட்ல வராத விஷயங்கள் எல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க. உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னா யோசிக்கவே வேணாம். டக்கு டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க 4ஆம் எண் இயங்கி கொண்டிருக்கும், இல்ல 4ஆம் எண் அவங்களுடைய பேரா இருக்கும். அதே மாதிரி சலிக்கவே மாட்டாங்க. எங்க தெரியுமா அவங்க அடி வாங்குறாங்க, உடல் ஆரோக்கியம்ன்ற இடத்துல மட்டும்தான் 4ஆம் எண்ணை வந்து படுத்த முடியுமே தவிர மற்ற எதுலையுமே அவங்கள சகிக்க முடியாது. ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும்தான் 4ஆம் எண்காரர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குமே தவிர மற்ற எந்த சவாலும் அவங்களுக்கு வந்து இதை த்ரூண்டு இந்த வந்து மலை மேல நின்று ஒரு காரை பார்த்தா எவ்வளவு தம்மா துண்டா தெரியுமா, உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தம்மா துண்டா தெரியும். ஆனா இந்த பக்கம் இருக்கிற 4ஆம் எண் இருக்கு பாத்தீங்களா, இத்ரூண்டு பிரச்சனையா இருக்கும். அவ்வளோ பெருசா யோசிச்சுட்டு இருப்பாங்க உட்காந்து. அது அங்க இருக்கக்கூடிய பிளானட், அங்க இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்து தீர்மானம் செய்யப்போது. இயல்பா 4ஆம் எண் என்பது சாதிக்கிறதுக்கு சாதிக்கவே பிறக்கப்பட்ட ஒரு எண் அப்படி சொல்லலாமா. சாதிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இசிக்வல் டு போட்டு 4 அப்படின்ற ஒரு எண் வேணும். சக்சஸ் அப்படின்னா அந்த இடத்துல 4 அப்படின்ற ஒரு எண் தேவை. பிரம்மாண்டம் அப்படின்னா அங்க 4 அப்படின்ற ஒரு எண் தேவை. பூரிப்பு அப்படின்னா அங்க 4 அப்படின்ற எண் தேவை. பணக்காரன் அப்படின்னா அங்க 4 அப்படின்ற எண் தேவை. எல்லாவற்றையும் கவரக்கூடிய ஆளுமை அப்படின்னா அங்க 4 என்ற எண் தேவை. அதே மாதிரி நம்பகத்தன்மையில் நம்ப வைத்து தேவையில்லாம அப்படியே ஆட்டையை போட்டு போகணும்னா அங்க 4ஆம் எண் தேவை. சோ எல்லா கேரக்டருமே உள்ளடக்கிய ஒரு ஆட்கள் யாரு அப்படின்னா எல்லா கிரகத்துடைய சாரத்தையும் தன்னகத்தே வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எண் அப்படின்னா இந்த 4ஆம் எண் தான். அதை நீங்க ஒன்னோட ஒப்பிட்டு பார்த்தா ஒன்னோட ஒப்பிடும், 2ஓட ஒப்பிட்டு பார்த்தா 2ஓட, 3ஓட ஒப்பிட்டு 3, 4ஓட 4, 5, 6, 7 இருக்கிற 9 எண்ணுமே தன்னகத்தே அந்த 9 எண்ணோட கூறுகளையும் கொண்டு அப்படி இயங்கக்கூடிய ஒரு எண் என்ன அப்படின்னா அது 4ஆம் எண் தான். சோ 4ஆம் எண்ணுக்கு பிறந்தவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி ஆத்மத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. டக்கு டக்குன்னு அடுத்தவர்களும் ஏமாந்து போயிருவாள். ஏமாறவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் எண்காரர்கள் தான் ஈஸியா எல்லாரும் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. புகழ் விரும்பிகளால அவங்களோட புகழுக்கு மயங்கி எல்லார்கிட்டையும் டக்கு டக்குன்னு சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல மட்டும் கவனமாக இருந்து கொண்டா 4ஆம் எண்காரர்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகம் மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்றதான் உண்மை. ஓகே, என்ன நம்பர் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னா 4ஆம் எண்காரர்களுக்கு 2, 7 2 நம்பருமே ரொம்ப ஃபேவரா இருக்கும். சில சமயம் என்ன சந்திரன் சேராது அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த 2ஆம் எண் ஏதோ ஒரு இம்பாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு அவங்களுக்கு. சோ 7ஆம் எண் அப்படின்றது 4ஆம் எண்ணுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழித்துணையா இருக்கும். இப்போ நீங்க 4ஆம் எண்ல இருக்கீங்க, உங்களோட ஸ்பௌஸ் 7ல இருக்காரு அப்படின்னா நீங்க சொல்ற பேச்சு அவர் கேட்பார். ராகு எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுங்க. ராகு எல்லாத்தையுமே வந்து தன்னகத்தே படுத்திக்கும். எப்படி தன்வயப்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். பணம் வேணுமா அவனுக்கு பணத்தை கொடுத்து கையில பிடிச்சிப்பாங்க. சில பேர் காதல் வேணுமா காதல கொடுத்து கையில வச்சுப்பாங்க. சில பேருக்கு வந்து பேரு வேணுமா பேரை கொடுத்து கை. அப்ப யாரை எங்க எப்படி மயக்கி அவங்க கிட்ட வேலை வாங்கணும்ன்ற அந்த நுட்பம் குழந்தையா இருந்தா கூட தெரியுங்க. வீட்லயே பாருங்களேன், ஒரு குழந்தை அப்படியே சுத்தி சுத்தி வந்து அதே மாதிரி இந்த அபி இந்த ஷாம் இந்த பேர்லாம் ஆரம்பிக்கிறவங்களும் இதே மாதிரியான கேரக்டர்ல இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு மாதிரி தன்னுடைய, ஏன்னா இதெல்லாமே ராகுடைய கேரக்டருக்குள்ள வந்துடும். யாரிடம் எப்படி நைச்சியமாக பேசினால் சாமர்த்தியமாக வேலையை வாங்கி கொள்ள முடியும் என்கிற தெளிவு குழந்தையிலிருந்தே அவர்களுக்கு உள்ளுக்குள்ள இன்புட்டாவே இருக்கு. அது நீங்க சொல்லி கொடுத்தலாம் வராது. சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தா வராது, உணரும் போது மட்டும்தான் வரும். இதெல்லாம் உணரக்கூடிய விஷயம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இயக்கத்தின் ஆற்றல் உள்ள இருக்கும் போது அது அப்படித்தான் இயங்கும். அம்பிகையின் சொரூபம் ஒரு நிமிஷம் போதும்.
அப்படியே பசுவமாக்கிட்டு போயிட்டே இருக்கிறது. கோவம் சரியான கோவக்காரங்க யாருன்னா அந்த 4ஆம் எண்காரங்க. அவ்வளவு சீக்கிரம் சமாதானமே படுத்த முடியாது. ஆனா பார்க்க அப்ராணி மாதிரியே இருப்பாங்க. சத்தியமணி கற்பூரம் அடிச்சா கூட இந்த குழந்தைக்கு வந்து இல்ல இந்த ஆளுக்கு வந்து கோவம் வரும்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூரிக்கட்டை, சப்பாத்தி கட்டை, கரண்டி எல்லாம் பறக்கும். சில சமயம் மிக்ஸிலாம் கூட பறக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு கோவம் வரும். இப்ப பர்த்டே மாதிரி கத்தாது அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்ப அங்க அவ இயங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். சோ அந்த மாதிரியான தன்மை அப்படின்றது இயல்பா வரும். நீதிக்கு தலை வழங்க, நேர்மைக்கு தலை வழங்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல எப்படி காசு சம்பாதிக்கலாம், எப்படி வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கெல்லாம் பணம் பெருக்கிறதுக்கான வழியை மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி பணத்தால் தான் அடையாளப்படுத்த என்னெல்லாம் பண்ணலாம்ன்ற மாதிரி அந்த பக்கமும் போகக்கூடிய ஆட்களாகவும் இந்த 4ஆம் எண்காரர்கள் இருக்கிறார்கள். நான் சொன்ன மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் அது உங்களுடைய மத்த கிரகங்கள் எப்படி தீர்மானம் செய்கிறது என்பதை ஒத்துதான் இருக்கிறது. பொதுவாகவே இப்ப நம்ம நியூமராலஜி படி பார்த்தா உங்களுடைய மாதமும் உங்களுடைய வருடமும் சேர்ந்து உங்களுடைய பெயரும் சேர்ந்து அதை தீர்மானம் செய்யும். வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் இன்னும் அழகாக 4ஆம் எண் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். மேக்சிமம் 4ஆம் எண்காரர்கள் கொஞ்சம் பல வண்ண கலரை பயன்படுத்துங்கள். ஒரு மாதிரியான நீலம், ஸ்கை ப்ளூ கலர், ஒரு மாதிரியான பிங்க் கலர், ஆஷ் கலர், எனக்கு தெரிஞ்சு பிளாக் வேண்டாம், இருந்தாலும் கொஞ்சம் பிளாக் சம்பந்தப்பட்ட, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக். ஸோ பிளாக் சம்பந்தப்பட்ட கலர்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த லக் அப்படின்றது இயல்பாக வர ஆரம்பிக்கிறது. வரக்கூடிய எபிசோட்ல நிறைய இந்த 4ஆம் எண் பற்றி, அதுவும் குறிப்பாக 4ல பிறந்தா எப்படி, 13ல பிறந்தா எப்படி, 22ல பிறந்தா எப்படி, அவர்கள் யாரோடு வந்து திருமணம் செய்து கொள்ளலாம், எந்த பெயர் கொண்டவர்களோடு அவர்களுடைய வாழ்க்கை வந்து இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும், எந்த திசை அவர்களுக்கு உகந்த திசையா இருக்கும், என்ன கலர் அவங்களுக்கு வந்து இன்னும் சூஸா இருக்கும், பர்டிகுலரா அவங்களுக்கு அவங்களே செய்ய வேண்டிய வாழ்வியல் விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி நிறைய பார்க்கலாம். இணைந்திருங்கள் திருவருள் டிவியோடு. திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.